இன்றைய வானிலை முன்னறிவிப்பு. சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் எனவும், ஊவா மாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உண்மைகளை எதிர்கொள்ள தயார், எதிர்க்கட்சிக்கு நீதியமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சி தனக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைத்தால் அதனை தவிடுபொடியாக தயார் என்று நீதி அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதல் சம்பவங்கள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பில் நீதி அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளது. இரகசிய தகவலில் கொழும்பில் சிக்கிய பெண், மீட்கப்பட்ட பொருட்கள். பத்தளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் பெருமளவு போதைப் பொருட்களுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான பெண் மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசியல்வாதிகள், அதிகாரிகள் உள்ளிட்ட 500 பேர் தொடர்பில் விசாரணை. அரசியல்வாதிகள், அரச அதிகாரிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட நபர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட சுமார் 60 அரசியல்வாதிகளும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையில் பதிவாகியுள்ள மாற்றம். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை இன்று சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4108.44 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அதேவேளை வெள்ளி ஒரு அவுன்ஸ் விலை 59.7 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதன்படி இலங்கையில் இன்று 24 கரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,73,300 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,42,200 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. ஹட்டன் லீக் மேயர் கிண்ண போட்டி, இரு அணிகளுக்கு இடையே மோதல். ஹட்டன் டென்பார்க் மைதானத்தில் நடைபெற்ற கால்பந்து போட்டியின் போது பார்வையாளர்கள் மைதானத்திற்குள் நுழைந்ததால் மோதல் ஏற்பட்டுள்ளதுடன் நிலைமையை போலீசார் உடனடியாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். இத்துடன் மதிய நேர செய்திகள் முடிவடைகின்றன. மீண்டும் இரவு நேர செய்திகள் சந்திக்கலாம். நன்றி.